கூடலூரில் அமமுக கொடி கம்பத்தில் இபிஎஸ் கோஷ்டியினர் தங்களது கொடியை ஏற்றி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கழக நிர்வாகிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பசார் பகுதியில் அமைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமான கட்சி கொடி கம்பத்தில் நேற்று காலை கொடியேற்றுவதற்காக அதன் நிர்வாகிகள் வந்தனர். அப்போது அங்கு வந்த இபிஎஸ் அணியினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியை கழற்றி அவர்களது கொடியை ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து கூடலூர் காவல் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட அந்த கொடி கம்பத்தில் இரு தரப்பினரும் கொடியேற்றக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டது. அதில் ஏற்கனவே ஏற்றப்பட்ட அதிமுக கட்சியின் கொடியை நீக்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாலை வரை அதிமுக கட்சி கொடி கம்பத்தில் இருந்து இறக்கப்படாததை அறிந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அதிமுக கொடி இறக்கிவிட்டு தங்களது கட்சி கொடியை ஏற்றினர். இதனையடுத்து அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கூடலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கொடிக்கம்பம் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பின்னர் இரவு 11 மணிக்கு கொடிக்கம்பத்தை அந்த பகுதிகளில் அகற்றிவிட்டு எடுத்து சென்றதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நமக்கு எதிரிகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் அணியை சார்ந்த நகர செயலாளர் முன்னாள் அமைச்சர் மில்லர், ஒன்றிய செயலாளர் பத்மநாபன் தலைமையில் ஒரு சில சமூக விரோதிகள் சேர்ந்து எங்களுடைய கொடிக்கம்பத்தை அகற்றி அவருடைய கொடிக்கம்பத்தை ஏற்றிருக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்து அதை தட்டி கேட்ட என் கழகத்தை சார்ந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த சகோதரருக்கு உதயம் அடிக்கப்பட்டு அவரை காவல் நிலையத்திலே கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள்.